ஹாய் கைஸ், இன்றைக்கி எப்படி சூப்பராக ப்ரொக்கோலி பொரியல் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி சுடு தண்ணியில் கொஞ்சம் ப்ரொக்கோலி எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இதை வேகணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கருவேப்பிலை, வத்தல் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் கொஞ்சோண்டு இஞ்சியும் பூண்டும் நல்லா கட் பண்ணி பொடியாக இதுக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இது நல்லா டேஸ்ட்டும் குவான்டிட்டியும் கொடுக்கும். பொரியல் உங்களுக்கு நிறையா வரும். அதுக்கப்புறம் இது நல்லா சாஃப்டாக வெந்த உடனே நல்லா கடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க ப்ரொக்கோலி ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ப்ரொக்கோலியும் நல்லா வெந்துடும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணியில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வதக்கிற போதே நல்லா அது வெந்துடும். இது கூட நல்லா வேகிறதுக்கு நான் ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா அப்படி மூடி வச்சுக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததும் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், அதை நான் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், இதை நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா இடத்துலையும் இது நல்லா மிக்ஸ் ஆகுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. மிக்ஸ் ஆனதும் இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் எப்போவுமே சேர்ப்பேன், அதனால் நான் இவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா திரும்ப கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இந்த திருவின தேங்காவை இது மேலே நல்லா தூவி விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. தேங்காய் நல்லா பொரியலுக்கு டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். தேங்காய் ஆட் பண்ணதும் அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.